இந்த டிவி ஏன் மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு? இங்க எதுவும் ஆப்ரேட் ஆக மாட்டுது. நர்ஸ், 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 நர்ஸ் இங்க வாங்கலன்னு டிவில எதுவுமே வர மாட்டேங்குது. நர்ஸ், நர்ஸ் வந்து பாருங்க, டிவில மறுபடியும் எதுவுமே வர மாட்டேங்குது. யார் அது? நர்ஸ், ஒரு நிமிஷம், நீங்க யாருன்னு சொல்லுங்க. அட நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்களேன். நர்ஸ், நர்ஸ், என்ன இது, யாரையும் காணோம். என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு மேடம்? மேடம் என்னாச்சு? அங்க யாரோ ஒரு விசித்திரமான வித்தியாசமான ஆத்மா. அங்க யாரும் இல்ல மேடம். இந்த ஃப்ளோர்ல உங்களை தவிர வேற யாரும் இல்ல மேடம். இருக்காங்க, ஒரு வித்தியாசமான ஆள் இருக்காங்க. பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் பார்த்துட்டு வரேன். பாத்தீங்களா மேடம், அங்க யாரும் இல்ல. இந்த ஃப்ளோர்ல உங்களை தவிர வேற யாரும் இல்ல. இல்ல, நான் அவளை பார்த்தேன். நான் பார்த்தேன், ஒரு விசித்திரமான ஆத்மா. என்ன இங்க இருந்து ஷிஃப்ட் பண்ணுங்க, நான் தனியா இருக்க மாட்டேன். உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு, இந்த பெட்டை தவிர வேற எந்த பெட்டும் அவைலபிள் இல்லைன்னு சொல்லியாச்சு. இல்ல இல்ல வேண்டாம், அவ என்ன கொன்னுடுவா. அவ நிச்சயமா என்ன கொன்னுடுவா. ஓகே மேடம், நான் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் சாக விரும்பல, அங்க போய் பாருங்களேன். மேடம் நான் பார்த்துட்டு வரேன். யாரங்க? யாராச்சும் இருக்கீங்களா? அவ எங்க போனா? ஓடுங்க, 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 போலாம். ஹெல்ப், 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 வாங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஹெல்ப். சீக்கிரம் போங்க. தள்ளி போங்க, எல்லாரும் தள்ளுங்க. அட சீமா, என்னாச்சு உனக்கு? ஏம்மா என்னாச்சு? சார், எங்களை தாக்கி இருக்காங்க. தாக்குனாங்களா? என்ன தாக்குனாங்களா? யார் பண்ணது?
கீழே உள்ள ஃப்ளோர்ல ஒரு ஆத்மா இருக்கு. அதுதான் எங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணுச்சு. ஆத்மாவா? என்ன உளறீங்க? ஹாஸ்பிட்டல்ல எங்க ஆத்மா வரும்? ஆமா சார், சோனம் உண்மையதான் சொல்றாங்க. கீழே காரிடோர்ல ஒரு ஆத்மா இருக்கு சார். நாங்க மட்டும் ஓடாம இருந்திருந்தா நாங்க இந்நேரம் செத்திருப்போம். ஏற்கனவே சம்பளம் குறைவா தராங்க, இப்ப ஆத்மா வேற உள்ள சுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமாப்பா, நான் வேற இடத்துல வேலையை பாத்துக்கிறேன். சீமா அமைதியா இரு. அதோட நீ கீழே என்ன பார்த்தன்றத சொல்லு. மா, பெல் அடிச்ச உடனே நான் சோனம் ரூமுக்கு போனேன். இவங்க என்கிட்ட சொன்னாங்க காரிடோர்ல ஏதோ இருக்குன்னு. அப்போ நான் வெளியில பார்க்க போயிருந்தேன். அப்போ காரிடோர்ல யாரும் இல்ல. யாரங்க? யாராச்சும் இருக்கீங்களா? யார் அது? யாரங்க? யார் அது? யாராவது இருக்கீங்களா? யார் அது? ஏன் அழுறீங்க? நீங்க ஓகே தானே? இங்க பாருங்க, நீங்க நல்லா தானே இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? என்ன காப்பாத்துங்க சார். வாங்க சார். அந்த ரூம் நம்பர் 11க்கு முன்னாடி தான் அந்த ஆத்மா என்ன தாக்குச்சு சார். நான் அங்க போக மாட்டேன். சார், நாம இந்த ஆத்மா கிட்டலாம் வச்சுக்க கூடாது. இங்கேயே இருங்க சார். சார், நானும் கேள்விப்பட்டேன் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆன்மா இருக்கான். சார் வேண்டாம் சார், ப்ளீஸ். இந்த நேரத்தில் நாம உள்ள போறது சரியா இருக்காது. அட ஒன்றும் ஆகாது சமீரா. சார், இங்க ஏன் லைட் எரிய மாட்டேங்குது? அதோ பெட்ல யாரோ இருக்காங்க. சார், சார் ப்ளீஸ் போகாதீங்க. சார், ப்ளீஸ். சார், 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 சரி, இவங்களை தாண்டி வேற யார் ஆத்மாவை பார்த்தாங்க? இல்ல சார், பார்க்கல சார். அது வந்து சார் மொத்த ஹாஸ்பிட்டல்லையும் தேடியாச்சு, ஆனா எங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல. ஆத்மா யாரு கண்ணுக்கு தெரியணுமோ அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் சார் தெரியும். ஆனா நம்ம தூங்கிட்டு இருந்த ஆத்மாவை எழுப்பி விட்டுருக்கோம் சார். நாங்க இந்த மாதிரி ஆத்மா நிறைய பேரை பார்த்திருக்கோம் தெரியுமா? இதை நாங்க மூடியும் வச்சிருக்கோம். அப்புறம் மனோஜ் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? சார், மனோஜ் எங்களுடைய பேஷண்ட். 2 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே அட்மிட் ஆனான். அவனுக்கு உடம்புல ரொம்ப வலி இருந்தது. அதை விட மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா சார், ஆச்சரியம் என்னன்னா அவன் 14th ஃப்ளோர்ல இருந்தான். ஆனா இங்க எப்படி வந்தான்? எக்ஸாக்ட்லி. நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மேலே இருக்க பேஷண்ட்டை செக் பண்ண போனேன். நான் மனோஜ் அங்கே தான் பார்த்தேன். இந்த விஷயம் யாராவது ஒருத்தருக்காவது தெரிஞ்சிருக்கணும்ல? அதுவும் இவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்கீங்கல்ல? அதான் சார் எங்களுக்கும் தெரியல. மனோஜ் பேஷண்டோட ட்ரெஸ் போடாம டாக்டரோட ட்ரெஸ் ஏன் போட்டிருக்கான்? எதுவும் தெரியாது சார். தெரியாது, நாங்க பார்க்கல. குறைஞ்சபட்சம் இதாவது தெரிஞ்சிருக்கணும்ல? குறைஞ்சபட்சம் ஹாஸ்பிட்டல்ல சிசிடிவி கேமரா ஆன் ஆயிருக்கணும்ல? அது சார் இந்த ஃப்ளோர்ல மட்டும் இல்ல, ரெனோவேஷன் நடந்துகிட்டு இருக்குல்ல. சார், இதுதான் மனோஜோட ரூம். காரிடோர்ல லாஸ்ட் ரூம், ரூம் நம்பர் 404. அப்படியா? இது
யாரு? இது இது மனோஜ், அதுவும் தனியா வரான். சார் இவன் நல்லா ஜாலியாக நடக்கிறான். வலி இருக்கிற மாதிரி எந்த அடையாளமும் இல்லையே. புரிஞ்சுதா புருவி? டாக்டர் ட்ரெஸ் எதுக்காக போட்டிருக்கேன் தெரியுதா? இவன் ஒரு பேஷண்ட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. சார் எதையோ மறைச்சு வச்சிருக்கான். இரு. ஏதோ கவர் கையில் இருக்குல்ல, என்னவா இருக்கும்? அவன் அதுல அப்படி என்னதான் எடுத்துருப்பானு தெரியலையே. மீரா, எனக்கு 3rd ஃப்ளோர் ஃபுட்டேஜ் கொஞ்சம் காட்டு. எஸ் சார். சார் அப்போ கையில இருந்தது இப்ப இல்லையே. அந்த கவர்ல அப்படி என்னதான் இருந்திருக்கும்? என்னாச்சு சார், இந்த பேண்டோட தையலுக்குள்ள ஏதோ மறைக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. என்னவோ இருக்கு. இது ஒரு வெத்து பேப்பர். ஆனா சார், ஒண்ணுமே இல்லாத பேப்பரை போய் யாரு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பேண்ட்டுக்குள்ள ஒளிச்சு வைப்பாங்க? பூர்வி, இந்த பேப்பர் எப்படி தெரியுதோ கண்டிப்பா அது மாதிரி இருக்காது. கண்டிப்பா இந்த பேப்பருக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அடங்கி இருக்கு. அதுதான் இந்த மனோஜோட வாழ்க்கையவே அழிச்சிருக்கு. சார் சார் மனோஜோட காரோட ஜிபிஎஸ் சிஸ்டமை செக் பண்ணோம். இன்னையில இருந்து 5 நாளைக்கு முன்னாடி 6 மணி நேரம் வண்டியை ஓட்டி ஜின்னோ சிட்டிக்கு போயிருக்கான். ஒரு மனுஷனால உடம்பு வலியால ஒழுங்கா நடக்க கூட முடியல. அவன் எப்படி 6 மணி நேரம் வண்டி ஓட்டி சிட்டியை விட்டு வெளியே போவான்? சார் எனக்கு என்ன தோணுதுன்னா, மனோஜ் போய் சொல்றான். அவன் பூரண குணமாக தான் இருந்திருக்கணும். ஆனா ஃப்ரெடி யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றும் சும்மா வர மாட்டாங்கல்ல. சும்மாவே வந்து அட்மிட் ஆகிட மாட்டாங்க. அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆயிருக்கா. சார் இந்த ஒரு நம்பருக்கு மனோஜ் 15 நாளா 50 டைம்ஸ்க்கு மேல கால் பண்ணிருக்கான். அப்படியா? அது யாரோட நம்பர்? சார் இந்த நம்பர் சின்னூர்ல இருக்க நேஹாவோட நம்பர். சின்னூர் நேஹா அப்படின்னா கண்டிப்பா இந்த மனோஜ் நேகாவை சந்திக்கத்தான் சின்னூர் போயிருக்கணும். நாமளும் போய் நேகா யாருன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம் சார். நேஹாவோட மொபைல் இங்கே தான் அக்கம் பக்கத்தில் தான் காட்டுது. அக்கம் பக்கத்துல இந்த காரை தாண்டி எதுவுமே இல்லையே. ஒருவேளை வண்டியில இருப்பாளோ? பட் சார், இந்த இடத்துக்கு எதுக்காக சார் வரணும்? காரை போய் செக் பண்ணிக்கோ. சார், வண்டிக்குள்ள யாருமே இல்லையே. ஏய், கைய தூக்கு. ஏதாவது பண்ண முயற்சி பண்ண சுட்டுடுவேன். கண்ணை கீழே போடு. நீங்களாம் யாரு? நாங்கெல்லாம் சிஐடி ஆஃபீஸர்ஸ். கண்ணோட இங்க என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கேன். இது என்னோட லைசன்ஸ்டு கன். நான் செய்யற வேலை அந்த மாதிரி. எனக்கு எப்பவுமே கன் தேவைப்படும். ஏன் கன்னு தேவைப்படுற மாதிரி அப்படி என்ன வேலை பார்க்குற? நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். பிரைவேட் டிடெக்டிவ்? ஆமா. உனக்கு மனோஜ்ன்றவரை தெரியுமா? மனோஜ் என்னோட கிளைண்டா இருக்கான். இருக்கான்ல, இருந்தான். இப்ப இறந்துட்டான். இறந்துட்டாரா?
ஓ மை காட், எப்படி? மனோஜுக்காக நீ என்ன வேலை பார்த்த? அவன் என்ன அசோக்ன்றவனை தேடுறதுக்காக ஹையர் பண்ணியிருந்தான். அசோகா? யார் அந்த அசோக்? அசோக் ரொம்ப நாளா ஜெயில இருந்திருக்கான். ஜெயிலை விட்டு வெளியே வந்ததும் பேர், அட்ரஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு ஏதோ ஒரு சின்ன ஊர்ல வாழ்ந்துட்டு வரான். மனோஜ்க்கும் கிரிமினலுக்கும் என்ன சம்பந்தம்? அது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, மனோஜ் எனக்கு அசோக்கோட ஊர் அட்ரஸை கொடுத்தான். அதுல இருந்து தான் எனக்கு தெரிஞ்சது அசோக் ஒரு சின்னூர் கிராமத்துல வாழ்றான்னு, புது அடையாளத்தோட. இங்கே தானே நீ மனோஜை கடைசியா சந்திச்சது? எஸ் சார். சார், மனோஜோட கொலைக்கும் அசோக்குக்கும் கண்டிப்பா ஏதாவது சம்மந்தம் இருக்கணும் சார். சரி, அசோக்கோட போட்டோ ஏதாச்சும் உன்கிட்ட இருக்கா? ஆமா. மனோஜோட மர்டர் கேஸ்ல இவனை தான் தேடுறோம். ஒரு தடவை இவனை கண்டுபிடிச்சாச்சு. இவனை கண்டுபிடிக்கிற விஷயத்துல எங்களை கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பா சார். சிஐடிஸ்க்கு ஹெல்ப் பண்றதுனா எனக்கு சந்தோஷம் தான் சார். 32 நிக்லேஷ், 33 மித் ரெட்டி, 34 சுப்பேசி. சரியா? இது 35 மானோடி. என்ன வாழ்க்கை இது? பணத்தை கூட வாழ வேண்டியதா இருக்கு. அட, 37 எங்க போச்சு? அட, டெட் பாடி எங்க போகுது? ஒருவேளை ரிலேட்டிவ்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. சரி, வாங்கிட்டு போயிருந்தா இதுல என்ட்ரி ஆயிருக்கும்ல. கண்டிப்பா இது நம்ம சொல்லியே ஆகணும். இங்க என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, இங்க என்னமோ இருக்கு. அட, ஏய், என்ன இது திடீர்னு இப்போ ஆகணும்? ஏய், ஓடு, சொல்றது கேளு, நம்ம போயிடலாம். வா, போயிடலாம், வா. சஞ்சய், சஞ்சய் நில்லு. சஞ்சய் இரு, நானும் வரேன். சார், முதல்ல பாடி நம்பர் 37 காணும் சார். அதுக்கப்புறம் சார், இங்க பாருங்க, இந்த பாடி திடீர்னு எழுந்து அது ரோகனோட கையை பிடிச்சிருச்சு சார். நான் ரொம்ப பயந்துட்டேன் சார், அதனால ஓடி போயிட்டேன் சார். ஐயோ! சார், இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? என்னோட ஹாஸ்பிட்டல்ல இது 2வது மர்டர் சார். எங்க ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க சார். ஆமா சார், எங்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்ல சார். நாங்க எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணலாம்னு இருக்கோம் சார். இப்போ போய் நீங்க ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சா பேஷண்ட்ஸ் எல்லாம் யார் பார்த்துப்பா? அவங்களோட உயிரோட பொறுப்பு யார் கையில இருக்கும்? எங்க எல்லாருக்கும் உயிர் இருக்கு சார். ஆனா ஸ்ட்ரைக்லாம் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நாங்க உங்க கூடயே இருக்கோம். அதோட உங்களோட சப்போர்ட் எங்களுக்கும் தேவை. சார், ஏதாவது பண்ணுங்க, இல்லனா ஹாஸ்பிட்டலையே மூட வேண்டியதான். சார், என்ன ஃப்ரெடி? இதை பாருங்க சார், ரோஹனோட லாக்கர்ல இருந்து எடுத்தோம். இந்த அத்தனை பணமும் லாக்கரோட பேக் சைட்ல ஒளிச்சு வச்சிருந்தா. இவ்வளவு பணமா? அதுவும் ஒரு வார்டு பாய் கிட்ட? ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு இந்த பணத்தை பத்தி தெரியுமா? இல்ல சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. யாருக்கும் தெரியாதா? தெரியாது சார். சார், ரோஹன் ஏதோ தப்பான வேலை செஞ்சிருக்கணும். அதனால தான் அவன் செத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் இருக்கா? மனோஜ் கையில ஒரு என்வலப் இருந்தது. ஒருவேளை இந்த பணம் அந்த என்வலப்ல இருந்திருக்கணும். அதை அவன் ரோகன் கிட்ட கொடுத்துருக்கலாம். ரோகனோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தாகணுமே. கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ரோகன் மனோஜுக்கு இடையில கனெக்ஷன் இருக்கணுமே. கண்டிப்பா கனெக்ஷன் இருந்தாகணும். அசோக பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இது வரைக்கும் இல்ல சார். நேஹாவும் தன்னோட ஸ்டைல்ல கண்டுபிடிக்கிறா. சார், அசோக்கோட போட்டோவை நம்ம இன்ஃபார்மர்ஸ் கிட்டையும் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பிட்டேன். கிரேட். பூர்வி, அந்த பிளாங்க் பேப்பர் பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல சார், எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தாச்சு, எதுவும் கிடைக்கல. எப்படி? எதுக்காக இந்த காகிதத்தோட சுத்திட்டு இருந்த அந்த மனோஜ் என்ன காரணமா இருக்கும்? அப்படி இந்த காகிதத்துல என்னதான் இருக்கு?
என்னவா இருக்கலாம்? ஒரு நிமிஷம். தயா, எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. சவுத் அமெரிக்காவில் ட்ரக்ஸ் ஸ்மக்லர் இருக்காங்களே, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ஒரு புது கோட் வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. பூர்வி, யூவில் கொண்டு வா. ஃப்ரெடி, லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு. சார், சார் நீங்க கரெக்டா சொன்னீங்க. சார் இது பில்டிங்கோட கிரவுண்ட் பிளான். ஆனா சார், இது எந்த பில்டிங்? பேர் எதுவுமே தெரியல. இந்த பிளான் மனோஜ் கிட்ட இருந்து கிடைச்சது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவன் அந்த ஹாஸ்பிட்டலே தங்கிட்டு இருந்தான். அப்படின்னா இது அந்த ஹாஸ்பிட்டலோடைய ப்ளூ பிரிண்டா? பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டியது மனோஜ் யாருன்னு. இந்த மேப்பை இவ்வளோ பத்திரப்படுத்தி வச்சிருக்கான்னா, ரொம்ப நாளா என்னோட நோய்க்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட்க்கு நிறைய பணம் செலவாகுது. அப்போ இவ்வளோ செலவு எங்களை மாதிரி ஏழைங்க எப்படிங்க சமாளிக்க முடியும் சொல்லுங்க? அதனால ரோஹனுக்கு அடிக்கடி ரொம்ப கோபம் வரும். ஆனா சார், எப்படின்னு தெரியல, திடீர்னு ரோஹன் கையில நிறைய பணம் வந்துடுச்சு. அப்போ இவ்வளவு பணம் எப்படி எங்கிருந்து வந்ததுன்னு நீங்க அவர்கிட்ட கேட்கவே இல்லையா? நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனா அவர் எப்ப பாரு பேச்ச மாத்திடுவாரு. சார், சார் இந்த மெடிசின்ஸ் எல்லாம் ஒழிச்சு வச்சிருந்தாங்க சார். இதெல்லாம் காஸ்ட்லி மெடிசன் ஆச்சு. ஒருவேளை மருந்துகளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கி வெளியே வித்துக்கிட்டு இருந்தானோ? ரோஹனுடைய ஃப்ரெண்டு இல்ல வேற யாரையாச்சும் உங்களுக்கு நல்லா தெரியுமா ரோஹன் கூட இந்த பிசினஸ் பண்ணவங்க? இல்ல சார். ஆமா, ஒரு நாள் ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சு அவர் வெளியே யாரையோ சந்திக்க போனாரு. யாரந்தாலும் வெளியே ரொம்ப இருட்டா இருந்தது, என்னால பார்க்க முடியல. ஆனா ரோஹன் அவரை அடிக்கடி சார் சார்னு கூப்பிட்டாரு. சாரா? சரி இருக்கட்டும், அந்த ஆளை பத்தி வேற ஏதாச்சும் தெரியுமா? ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஆளு நொண்டி நொண்டி நடந்துட்டு இருந்தாரு. நொண்டி நடந்துட்டு இருந்தானா? ரோஹன் அவனை சார்னு கூப்பிட்டு இருக்கான். அப்படின்னா அது ரோகனுடைய சீனியரா தான் இருக்கணும். அட சார், சார் ஹாஸ்பிட்டலோட நிர்வாகி விஜய் அவரு நொண்டி நொண்டி தான் நடப்பாரு. விஜய் வாய்க்கு வந்ததெல்லாம் உளராதீங்க சார். நான் என்னோட பேஷன்ஸை கொண்டு என்னோட ஹாஸ்பிட்டல் பேரையே கெடுப்பனா என்ன? என்ன சொல்றீங்க மிஸ்டர் விஜய்? நீங்க தான் ரொம்ப நல்லவராச்சே. உங்க ஹாஸ்பிட்டல் மேல உங்களுக்கு எவ்வளவு கவலை இருந்தா உங்க ஹாஸ்பிட்டல் மருந்துகளையே நீங்க வெளியே பிளாக்ல இல்லீகலா விப்பீங்க. மருந்து பிளாக்ல விக்கிறனா? எனக்கு தெரியாது சார். ஒரு கேள்விக்கு பப்பன்னு உளறான். ஹலோ விஜயபாபு, ரோஹனோட மனைவியை நாங்க மீட் பண்ணிட்டு தான் வரோம். ரோஹன் கூட சண்டை போடுற நேரத்தில் அவ உன்னை கண்ணாலேயே பார்த்துட்டா. ஹாஸ்பிட்டலோட ஸ்டாஃப்ஸ், டாக்டர்ஸ் எல்லாரும் மருந்து திருட்டு போகுதுன்னு சொல்றாங்க. வண்டவாளம் தண்டவாளம் ஏரியாச்சு. எனக்கு இதுவும் தெரியும், நீ தான் ரோஹனை இதுல மாட்டி விட்டுருக்கன்னு தெரியும். அட நல்லா யோசிங்க. ஹாஸ்பிட்டலோட நிர்வாகியோ ஹாஸ்பிட்டலுக்குள்ள திருடுறாங்கன்னு வெளியே தெரிஞ்சதுன்னா உங்க மானெல்லாம் கப்பல் ஏறாதா சார்? இங்க இருக்கிற மருந்தெல்லாம் பிளாக்ல வெளியே விக்கிறியாடா? இப்ப நீங்களே உண்மையை ஒத்துக்கிறீங்களா, இல்ல நாங்களா உங்க வாயை திறக்க வைக்கவா? என்ன மன்னிச்சிருங்க சார், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அது கொஞ்ச நாளாவே என்னோட ஃபினான்ஷியல் பொசிஷன் சரியாவே இல்ல. அதனால இதெல்லாம் பண்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. பங்குக்காக தான் ரோஹனை கொன்னியா? இல்ல சார், நான் யாரையும் கொலை பண்ணல. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது கொஞ்ச நாள் முன்னாடி மனோஜனை சந்திக்கிறதுக்காக வந்தான். இங்க வந்து மருந்து தேட போறது, அத பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொன்னான். நீ இப்படி பண்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குல்ல? இல்ல சார், ஹாஸ்பிட்டல் லாஸ்ல போற விஷயம் அவனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அவ அதை வாங்கணும்னு விரும்பினா. எதுக்கு வாங்கணும்? அவ இதை இடிச்சிட்டு ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டணும்னு ஆசைப்பட்டான். நீ ஒத்துக்கிட்ட? இல்ல சார், நான் மறுத்துட்டேன்.
சரி, யார் இந்த ஹாஸ்பிட்டல்ல வாங்க நினைச்சாரு அவரு எதுக்காக இங்க பேஷண்ட்டை அட்மிட் ஆகணும்னு சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது மேடம். இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா நாங்க அவங்கள மறுக்க முடியாதுல்ல. மனோஜோட கையில ஒரு பேப்பர் இருந்துச்சு. அதை ஒருவேளை ஒரு காரணமா தான் அவன் ரோஹனுக்கு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலோட மருந்தை கள்ளத்தரமா விற்கிறவனை எக்ஸ்போஸ் பண்ண நினைச்சிருப்பான். இதெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தானே கெட்ட பேரு. அதோட தோற ஜெயிலுக்குள்ள போயிருப்பாரு. இந்த விஷயங்கள் தெரிஞ்ச 2 பேருமே இப்போ உயிரோட இல்ல. இப்போ உன்னை பத்தி வெளியே சொல்றதுக்கு ஆளும் கிடையாது, அப்படிதானே? சார் நான் என் குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் யாரையும் கொலை பண்ணல. நான் வேணா ஃப்ராடா இருக்கலாம், ஆனா கொலைகாரன் கிடையாது சார். இவன் பேசுறத பார்த்தா உண்மைதான் போல இருக்கு. மனோஜ் அசோக்க தானே தேடிக்கிட்டு இருந்தான். இந்த ஆளு உனக்கு தெரியுமா? இவனை எங்கேயோ பார்த்திருக்கேன். அடா, இவன் சமீராவோட 2வது புருஷன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல்ல வந்து கலாட்டா பண்ணிட்டு போனா. அப்போ செக்யூரிட்டியை கூப்பிட்டு தான் இவனை நாங்க வெளியவே துரத்தணும். சமீரா சார், இது அதே லேடி தான். இவ தான் எப்பவுமே ஆன்மா ஆன்மான்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தினா சார். அப்படியா? எல்லாரையும் பயமுறுத்திட்டாளா? அப்ப சமீரா மேடத்தை மீட் பண்ணிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, சமீரா எங்க இருக்காங்க? அங்க. சொல்லு. சமீரா, இந்த அசோக் எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது சார். அந்த பைத்தியம் இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசவே இல்லை. உன் புருஷன் தானே அது? ஆமா. எப்ப அவன் குற்றவாளின்னு எனக்கு தெரிய வந்ததோ அந்த நிமிஷம் விட்டுட்டேன். நாங்க அசோக்கை தேடுறோம். அவன் எங்க ஒளிஞ்சிருக்கான்னு தான் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு அவனை பத்தி தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. அதாவது என்னன்னா, எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் பத்தி. ஹாஸ்பிட்டல்ல நான் இன்டர்னா இருக்கும்போது அவனோட பிஹேவியர் வேற மாதிரி இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? அசோக் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரா? இங்க இல்ல, இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அங்கதான் நாங்க 2 பேருமே வேலை பார்த்தோம். சமீரா, இந்த மனோஜ் அசோக்கை தேடிக்கிட்டு இருந்தான். அப்ப இந்த மனோஜ் உன்னை மீட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தானா? அசோக்கும் மனோஜும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஒரு நாள் மனோஜ் அசோக்கை தேடிட்டு இங்க வந்தான். தன்னோட பொருள் அவன்கிட்ட இருக்கிறதா என்கிட்ட சொன்னா. எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டா. நான் முடியாதுன்னு சொன்னேன். அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அசோக் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதாவது கேட்டு பத்தி சொன்னானான்னு கேட்டா. என்னது கேட்டுவா? எனக்கு தெரியாது சார். கேட்டு எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடா ஆமா, சில வருஷத்துக்கு முன்னாடி ஜேடி ஜுவல்லர்ஸ்ல வைரம்லாம் திருட்டு போச்சுல. எனக்கு ஞாபகம் வருது. அதுல ஒரு வைரத்தோட பேரு தான் இந்த கேட்டு. ஆமா சார், கேட்டுதான். எனக்கு ஞாபகம் இருக்கு சார். இது எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்திருக்கு. மீடியாக்காரங்க இதுக்கு கேட்டு கேஸ்னு பேர் வச்சாங்க சார். யா. திருடு போன அந்த வைரங்களை பத்தியும் தெரியல, அந்த திருடுங்களையும் பிடிக்கல. ஒருவேளை இந்த அசோக்கோ இல்ல மனோஜோ இவங்க வைரத்தை யாராச்சும் தூக்கி இருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கு. அசோக் திருடின வைரத்தை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பான். அப்புறம் வேற ஒரு கேஸ்ல மாட்டியிருப்பான். அதனாலதான் மனோஜ்க்கு அந்த வைரம் கிடைக்கல. ஆனா அந்த மனோஜ் கிட்ட மேப் இருந்துச்சுல்ல, அது கண்டிப்பா பழைய ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும். அதனாலதான் சார் நமக்கு அதோட ரெக்கார்ட்ஸ் கிடைக்கவே இல்லை. ஏன்னா இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லையே சார். கண்டிப்பா அசோக் அந்த வைரத்தை ஹாஸ்பிட்டல்ல தான் ஒளிச்சு வச்சிருக்கணும். அதனாலதான் மனோஜ் இந்த ஹாஸ்பிட்டலையே வாங்க பாத்திருக்காரு. அவரால் வாங்க முடியலங்கும் போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்டா வந்திருக்காரு வைரத்தை தேடுறதுக்கு. ஆனா யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் மனோஜை கொன்னுட்டாங்க. சார் சார் அங்க அங்க ஆத்மா சார், ஆத்மா இருக்கு சார். எங்க? அங்க. வா, ஆத்மாவை மீட் பண்ணிடலாம். சார் இந்த பக்கம் வழியே இல்ல சார். எப்படி போயிருக்க முடியும்? ஆத்மாவா? அது எங்க வேணா போகும், எங்க வேணா வரும்.
இங்க யாருமே இல்ல சார். திரும்பி போயிடலாமா? இங்கே தான் இருக்காங்க, தேடு. சார் ஏய், சார் விடு. சார் ஏய், விடுங்க. சார், வேணாம் சார் சார் வேணாம் சார் 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 வேண்டாம் சார் ப்ளீஸ். மா 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 அவங்கள விட்டுடு. நீங்க என்னோட நல்ல அம்மா தானே. வாமா, நீ நல்ல அம்மா தானே. நீ நல்ல அம்மா தானே. அவங்கள விட்டுடு, விட்டுடுமா. வா வாமா வா. ஒன்றும் இல்லைம்மா, நான் சொல்றது கேளுமா. எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இருக்கணும். சார், என் அம்மாவோட மனநிலைமை ரொம்ப மோசமா இருக்கு சார். சார், நான் ரொம்ப ஏழை சார். என் அம்மாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு பணம் கிடையாது சார். அதனால தான் நான் அவங்களை இங்கே ஒளிச்சு வச்சிருக்கேன். 2-3 தடவை இங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் ஆத்மான்னு சொல்லிட்டாங்க சார். வாங்க சார், ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு. இந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த ஆன்மாவும் கிடையாது. சார் ப்ளீஸ், என் அம்மாவை மன்னிச்சிருங்க. அவங்க எந்த தப்பு பண்ணல. அவங்களுக்கு இந்த மாதிரி தான் அடிக்கடி ஷாக்கு வரும். ஆனா அவங்க யாரையும் கொலை பண்ண மாட்டாங்க. சரி சரி சரி, நீ அழ வேண்டாம். உன்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம், சரியா? சார், நீங்க பண்ண இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாத. இது எங்களோட கடமை. சரி, முடிஞ்சா நீயே யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ண. ம், சார், இது வரைக்கும் கொலைக்காரனை கண்டுபிடிக்கவே முடியல. கொலகாரனும் இங்கே தான் இருப்பான். திருடின பொருளும் கண்டிப்பா இங்கே தான் இருக்கணும். திருடின பொருளா? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோன்ற சத்தம் நல்லாவே கேட்டுச்சு. எங்க? பூட்டு போட்டிருக்காங்க. இங்க என்னவோ இருக்கு. திருடின பொருள் போயிடுச்சு, ஆனா அதோட கருவி இங்க இருக்கு. கொலகாரன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹாஸ்பிட்டல்ல புதைச்ச அந்த திருடின பொருள் மனோஜை தவிர்த்து வேற யாராவது எடுத்திருக்கணும். இது எப்படி சார் சொல்றீங்க? ஏன்னா திருடின பொருள் எங்க புதைக்கப்பட்டிருக்குன்னு அசோக்கு மட்டும் தானே தெரியும். மனோஜுக்கும் இந்த விஷயம் தெரியும். ஆனா அந்த பொருளை திருடி தனியா அனுபவிக்க ஆசைப்பட்டான். அவன் தான் செத்துட்டானே. அப்ப இருக்கிறது அசோக். அவனால தான் 3வது ஆளு யாருன்னு சொல்ல முடியும். சார், ஒருவேளை அசோக்கோட முதல் மனைவி சமீராவா கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா விஜயா கூட இருக்கலாம். சார் சார், நேஹா கிட்ட நான் இப்போ தான் பேசினேன். அசோக் வந்து டாக்டர் அர்ஜுன் கூட பல தடவை ஃபோனில் பேசியிருக்கான். அதோட இது நடந்து பல மாசங்கள் ஆகுது. சார், டாக்டர் அர்ஜுன் ஒரு சைக்காட்ரிஸ்ட். சொந்தமாக கிளினிக் கூட இருந்தது. அசோக் ஜெயிலை விட்டு வெளியே வந்தப்ப பாவம் அவன் மனநல பாதிக்கப்பட்டிருந்தான். அவன் பல மணி நேரமா தனியா உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பானா. அதோட சார், அசோக் அர்ஜுன் கிட்ட ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டான். ரீசெண்டாக தான் அந்த டாக்டர் அர்ஜுன் அந்த ஹாஸ்பிட்டலில் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கான். அதுவும் ஜெனரல் மெடிசன்ல. அப்போ தயா
கண்டிப்பா சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் மூலமா அசோக் வந்து அர்ஜுனன் கிட்ட இந்த திருடப்பட்ட பொருளை பத்தி சொல்லி இருக்கணும். ஆமா சார், அதனாலதான் திருடின பொருளை மறுபடியும் திருடுறதுக்காக டாக்டர் அர்ஜுன் வேலைக்கு சேர்ந்திருப்பான். எக்ஸாக்ட்லி. தயா டாக்டர் அர்ஜுன் தான் நம்மளோட பகடைக்காய். நீ ஏன் என் கூட இப்படி நடந்துக்கிற? ப்ளீஸ் என்ன போக விட. உன்னை போக விடவா? நீ தானே அந்த பலியாடு. ஜெயிலுக்கு போக விடாம என்ன காப்பாத்துவ. உன்னை விட சொல்றியாடா? என்ன கொலை பண்ணிடாத. எனக்கு சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க. சாரி, நீ செத்துதான் மடியணும். செத்ததுக்கு அப்புறம் உன்னோட பணம் யாருக்கும் கிடைக்காத போது அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? நான் இல்ல, ரோஹன் மனோஜ நீ கொன்னதா சொல்லுவாங்க. வைரத்தோட தப்பிச்சிட்டதா சொல்லுவாங்க. வைரமா? என்ன வைரம்? இங்க பாரு, எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது. உனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதா? ஆனா உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு தான் உலகம் நம்பும். அதுக்காகவே நான் சூப்பர் பிளான் போட்டிருக்கேன். நீ வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டேன்னு இங்க இருக்க எல்லா மக்களும் நம்புவாங்க. ப்ளீஸ் என்ன போக விட. தயவு செஞ்சு என்ன கொன்னுடாத. இங்க பாரு, நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். பயப்படாத, உனக்கு அதிக வலி எடுக்காது. உனக்கு நம்பிக்கை வரலனா அசோக் கிட்டே கேளு. அவன் பணத்தை உனக்கு முன்னாடி தான் நான் புதைச்சேன். குட் பை அர்ஜுன். வேண்டாம் வேண்டாம். சிஐடி அவ்வளவு ஈஸியா சிஐடிஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத. அசோக் திருடின வைரத்தை பத்தி உனக்கு எப்படி தெரிஞ்சது? சார், அசோக் ஜெயில இருந்து விடுதலையான உடனே என்ன வந்து பார்த்தான். அதோட அவன் ரொம்ப அப்செட்டா இருந்தான், தனிமையை ஃபீல் பண்ணான். அதோட சார், அவன் கொஞ்சம் கொஞ்சமா என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சான். அதோட எனக்காக அவன் திருந்தி வாழ முயற்சி எடுத்தான். எனக்கு முதல்ல இருந்தே அசோக்க தெரியும். அவன் என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் குடிபோதையில தன்னையும் அறியாம எல்லாத்தையும் சொல்லிட்டான். உன் மனசுல பேராசை வளர்ந்துருச்சு என்ன? ஆமா சார், அந்த வைரங்கள் எல்லாம் வித்து என்னோட கனவுகளை எல்லாம் நினைவாக்க நான் நினைச்சேன். ஆனா அதுக்காக ஏன் அசோக்க கொலை பண்ணணும்? சார், நான் பயந்து போயிருந்தேன். நான் வேற மாதிரி நினைச்சேன். அதாவது குடிபோதையில இதை அவன் வேற யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால நீ ரகுவோட அம்மாவையும் பயன்படுத்தி இருக்க. கொலை பண்ணது ஆத்மான்னு நினைச்சு அவங்களும் பயந்தாங்க. ஆமா சார். இந்த டாக்டர் விஜய் அப்புறம் ரோகன், இந்த 2 பேரும் பிளாக்ல மருந்து வைக்கிற விஷயம் உனக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. ரோகனை மொத்தமா போட்டு தள்ளிட்டா பழி விஜய் மேல விழுந்துரும் நினைச்சிருக்க. வலைய அழகா விரிச்சிருந்த, நல்லாவும் செயல்பட்டிருக்க. ஆனா நீங்க எல்லாரும் வந்து நான் விரிச்ச வலையில என்னையே மடக்கிட்டீங்க. அசோக் உன் மேல இருந்த காதலுக்காக தன்னை திருத்திக்க பார்த்தான். ஆனா நீ வைரத்துக்காக அவனையே கொலை பண்ணிட்ட. பணத்து மேல இருந்த பேராசையால நீ 3 பேரை கொலை பண்ணிருக்க. தூக்கு தண்டனை கிடைக்கும் கண்டிப்பா.